உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நீ ஏன் குடிச்சன்னு சொல்ல போறியா இல்லையா? மீரா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? நான் இப்ப குடிச்சதே அவளாலதான். அவளால குடிச்சியா? நான் குடிய விட்டதும் அவளாலதான், குடிச்சதும் அவளாலதான். மாறா, குடிச்சிட்டு ஏதாவது பேசணும்னு பேசாம அவளால நீ குடிச்சியா? அவ என்னடா பண்ண உன்ன? ஓடத்த சும்மா அதே திரும்ப திரும்ப பேசு. மாறா, பரவாயில்ல சொல்லு, அவ என்ன பண்ணா? நீ குடிச்சிட்டு அவளை காரணம் சொல்றியே. நேத்து ஏதோ சண்டைன்னு சொன்னியே, அத சாக்கா வச்சு குடிச்சியா? இல்லத்த, இது வேற. அது வேணாம். உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. மாறா, உன்னை இப்படி பாக்குறத விட எனக்கு பெரிய கஷ்டம் எதுவும் இல்லடா. சொல்லு மாறா, என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? என்னோட வாழ மாட்டாளாம். வாழ பிடிக்கலையா? டைவர்ஸ் கேக்குறேன். சரி, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சரி, உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு நானும் எதுவும் சொல்லிக்கல. இன்னைக்கு கடைசியா ஒரு லாயர் முன்னாடி கூட்டு போய் நிறுத்தி டைவர்ஸ் பேப்பரை தூக்கி போட்டு கையெழுத்து போடுன்றா. என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் இதுக்கு மேல எப்படித்தான் வெயிட் பண்ணுவான், இறங்கி வருவான்? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குத, அசிங்கமா இருக்கு. இன்னும் இது வரைக்கும் அவ காலில் மட்டும்தான் நான் உழுவல. வேணும்னா அதுவும் பண்ணிடுவேன். அதுல கையெழுத்து போட்டு தூக்கி மூஞ்சில வீசிட்டு நடந்து வந்தலாம் தான் நினைச்சேன். என்ன இருந்தாலும் அவளை விட்டு கொடுக்க முடியல. அதான் கையெழுத்துலாம் போடாம கிளம்பி வந்துட்டேன். எப்படியா விடமாட்டாத்த, கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணுவா, கையெழுத்து போட சொல்லுவா. எனக்கு தெரிஞ்ச அடுத்தாதான் நடக்க போகுது. பார்த்துக்கலாம். இதுதான் என் தலை விதி போல. எனக்கு பிடிச்சவங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க. அம்மா இங்க வந்து படுத்துருச்சு. அப்பாவும் சின்ன வயசுலேருந்து என்ன வெறுப்பாக தான் பார்க்குறாரு. இவ வந்தா எல்லாம் நல்லா இருக்க போகுதுன்னு நினச்சேன். இப்போ அவளும் போறன்றா. நான் கடைசி வரை தனியாவே தான் இருப்பேன் போல. அது என்னோட சாபக்கேடு போல. ஆனா ஒண்ணு, நான் அவ கழுத்துல தாலி கட்டிருக்கவே கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ வேணான்னு சொன்னப்பவே நான் பேசாம இருந்திருக்கணும். அவளை அப்படியே போக விட்டு இருந்திருக்கணும். கம்பல் பண்ணி தாலி கட்டி இப்ப அவ வாழ்க்கையும் கெட்டு போய் என் வாழ்க்கையும் கொஸ்டின் மார்க் ஆகி போச்சு. மாறா, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா அப்படிலாம் சொல்லாத. அதெல்லாம் மாறிடும்டா, அவ ரொம்ப புடிவாதமா இருக்காத்த. என்னால அவளை மாத்த முடியல. போனவ அப்படியே போயிருக்க வேண்டியது தானே. ஏன் வீட்டுக்கு திரும்ப வந்து நடிச்சு எல்லாரும் ஏமாத்தணும்? எனக்கு எதுக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுக்கணும்? 2 ஃபேமிலி கஷ்டப்படுன்னு சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. வேற என்னமோ இருக்கு, சொல்ல மாட்டேன்றான். அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அக்கா கையால என் குடும்பம் அழியறத நீ பாப்ப. ராகவ வாழ்க்கையை காப்பாத்த நினைச்சு மறுபடியும் என் மாற வாழ்க்கையை சிக்கலாக்கிட்டனே. அவ அக்கா வாழ்க்கையை காப்பாத்த மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்க. இத்தனை நாளும் நல்லா வாழற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்க. மாறா, இது நான் போட்ட முடிச்சு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதை அவிழக்கூடாது. நீங்க பெரிய கூடாது.
சாகுற வரைக்கும் நீங்க 2 பேரும் பிரிய கூடாது. இங்க வா வா, நீ எங்க வா வா வா, இப்படி போ. என்னத்த எந்த காலத்திலயும் வீராவை விட மாட்டேன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. த மாறா, சத்தியம் பண்ணு மாறா. எந்த காலத்திலயும் நீ வீராவை விட்டுறவே கூடாது. அவ உன் வாழ்க்கையில இருந்து போயிட்டா உன் வாழ்க்கைய சின்ன பின்னமாயிடும்டா மாறா. இப்பதானே நான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கேன். உன் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு, நீ சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சு நான் நிம்மதியா இருக்கேன். அந்த நிம்மதியை அழிச்சிடாதடா. வீராவே உன்னை விட்டு விலகி போனாலும் நீதான் அவளை இறுக்கி பிடிக்கணும். அவளை விட்டுறக்கூடாது மாறா. சத்தியம் பண்ணு மாறா, சத்தியம் பண்ணு. மாறா, டைவர்ஸ் விஷயம் எனக்கு தெரியுங்கிறத வீராக்கு தெரிய வேணாம். நீ எப்பவும் போல இரு. நானும் எதுவும் காமிச்சுக்க மாட்டேன், சரியா? சரி நீ போ. இரு 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 இரு. என்ன இப்படியே போனா அவளுக்கு சந்தேகம் வரும்ல. அதுக்கு என்ன போ? வா, நீ வா. வீரா, வீரா. இவன் ஏதாவது உண்மையை சொல்லிருப்பானா? இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? தப்பா எடுத்துக்காதம்மா. இவனை காணோன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அதான் எங்க போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அவன் நம்ம கடையில வேலை பாக்குற பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, அதான் அவங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு அவங்களுக்காக ஏதோ கொஞ்சம் குடிச்சிட்டானா. சும்மா இருடா. அவன் ஏதாவது தொந்தரவு பண்ணானா எனக்கு ஒரு ரிங் கொடு, நான் ஓடி வந்துடுறேன். சரி வள்ளிமா. மாறா, போ. ஓகே பேபி, குட் நைட். போ. பாத்து கதவுல இடிச்சுக்காத. நீ போ. கடவுளே, இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.